ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பருட்டோவோட ஃபுல் பவரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் கவாக்கி ஒட்சுசுகி இதை பற்றியுமே நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆச்சு. சரி, ஓகே, வாங்க வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருட்டோவோட ஃபேமிலியை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஹினாட்டோவுக்கும் நருட்டோவுக்கும் பிறந்த பையன் தான் நம்ம பருட்டோ. ஃபஸ்ட்டு ஹினாட்டாவும் நருட்டோவும் எவ்வளோ பவர்ஃபுல்னு பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் இல்லையா, ஸோ தான் ஒட்சுசுகியோட ஃபேமிலி ட்ரீ. அதில் காகுயாக்கு கீழேருந்து வந்தவங்க தான் ஹமுரா அண்ட் ஹகரமோ. இதில் ஹமுராக்கு கீழே வந்தவ தான் ஹியூகா கிளான்லேருந்து வந்தவ தான் ஹினாட்டா. அண்ட் ஹகரமோலேருந்து அஷுரா தான் உசுமாக்கி கிளான் நருட்டோ. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்போ பருட்டோவோட பவர்ஸ் பார்க்கலாம். பருட்டோ கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்குது. ஸோ அதில் அவங்களோட ஃபேமிலியில் ஒரு பவர் என்னென்னா ரசைங்கான். ஸோ எஸ், நம்ம மினாட்டோ, நருட்டோ அண்ட் பருட்டோ 3 பேர்த்துமே ரசைங்கானை யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு ஸ்டைலில். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபஸ்ட்டு மினாட்டோ தான் கண்டுபிடிச்சிருப்பார். அவரோட லீலைகளில் ஒன்று தான் இப்போ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். இவரே இப்படின்னா, இவரோட பையன் நருட்டோ ரசைங்கனில் வின்ஸ்டைல் ஆட் பண்ணி ரசன் சுரிக்கன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருப்பான் நம்ம நருட்டோ. ஸோ அவரோட லீலைகளில் ஒன்று தான் காக்குசுவை போட்டு பொழந்தெடுத்தது. அண்ட் இதே மாதிரி தான் நம்ம பருட்டோவும் ஒரு ரசைங்கன் கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அது நார்மல் ரசைங்கன் இல்லை. ஸோ அது வேனிஸ்ட் ரசைங்கன்னு சொல்லுவாங்க. இன்விசிபிள் ஆர் வேனிஸ்ட் ரசைங்கன். ஸோ அது என்னென்னா, போகிற மாதிரி போயிட்டு டக்குன்னு காற்றோட காற்ற மறைஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறமா இன்விசிபிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு அந்த டார்கெட்டை மீட் பண்ணும். ஸோ இந்த ரசைங்கனும் வேஸ்ட்லாம் இல்லை, இதுவுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ரசைங்கன் தான். அண்ட் நம்ம நருட்டோ மினாட்டோவுக்கும் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பவர்ஃபுல்லான ரசைங்கன் தான். அடுத்த சமனிங். ஸோ சமனிங்னால் நீங்கள் நார்மலாக நினைப்பீங்க நருட்டோவோட சமனிங் டோடு தான். நருட்டோன்னே இல்லை, நருட்டோ, ஜிராயா, மினாட்டோ இவங்க 3 பேர்த்தோட சம்மனிங்குமே டோடு தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நம்ம பருட்டோவோட சம்மனிங் ஸ்னேக்கு. எஸ், நம்ம பருட்டோ காரகா அப்படிங்கிற ஒரு ஸ்னேக்கை சம்மன் பண்ணுவான். ஸோ ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டருக்கு பவர்ஃபுல்லான சம்மனிங் கொடுத்ததில் எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐ டெக்னிக். எஸ், பருட்டோவோட ஐ டெக்னிக் என்னதுன்னா, ஐ டெக்னிக்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஷரிங்கன், ரெனகன் அந்த மாதிரி கண்ணில் இருக்க இது பேர் தான் ஐ டெக்னிக். நம்ம பருட்டோ கிட்ட ஜோகன் இருக்கும். ஸோ ஜோகன் ஒரு காட் லைக் பீயிங். இதுதான் நம்ம காட் ஒட்சுசுகியுமே வச்சுருப்பார். ஸோ இது நம்ம பருட்டோ கிடச்ச ஒரு வரம்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஜோகனை நம்ம பருட்டோ கிட்டேயுமே இருக்கும். இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்த கார்மா. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பருட்டோ சீரீஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கார்மானா என்னதுன்னு. நம்ம பருட்டோ கிட்ட மோமோஷிக்கியோட கார்மா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் கேட்பீங்க, மோமோஷிக்கி யாரா ஃபஸ்ட் அப்படின்ட்டு. மோமோஷிக்கிங்கிறவன் அவனும் ஒரு ஒட்சுசுகி தான். ஸோ அவன் தான் நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கேவை போட்டு பொழந்தெடுத்துருக்கவன். அண்ட் அவனே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கனால அவன் கடைசியாக அவன் சாகும்போதே அவனோட கார்மாவை நம்ம பருட்டோக்குள்ளே சீல் பண்ணிட்டான். அதனால் நம்ம பருட்டோட்ட கார்மா இருக்குது. இதே மாதிரி அஃபெக்ட் ஆனால் இன்னொரு பர்சன் யாருன்னா நம்ம கவாக்கி. ஸோ இஷிக்கி சாகும்போது அவனோட கார்மாவை ஜிகன் கிட்ட கொடுத்துருப்பான். ஸோ ஜிகன் நிறைய குழந்தைகிட்ட அந்த கார்மாவை கொடுப்பான். ஆனால் 2 பேர் தான் உயிரோடு இருந்திருப்பாங்க. அதில் ஒன்று கவாக்கி, இன்னொன்று கோடோட கார்மா என்னதுன்னா ஒயிட் கார்மா. ஸோ இது ஒரு இன்பர்ஃபெக்ட் கார்மா. அண்ட் பருட்டோக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, பருட்டோக்கு கார்மா ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. அதனால் ஒரு பிளாட் ஹோல் இருக்குது. என்னென்னா, நம்ம பருட்டோவும் கவாக்கியும் பக்கத்தில் இருந்து யாராவது ஒருத்தர் கார்மாவை ஆக்டிவேட் பண்ணால் இன்னொருத்தருக்கும் கார்மா அப்படியே ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இதுதான் அந்த பிளாட் ஹோல். ஆனால் நம்ம நருட்டோவோட சென்சே ஜிராயா. அண்ட் இதே மாதிரி நம்ம பருட்டோவோட சென்சே சாஸ்கே உச்சிஹா. ஸோ தலைவன் ஆல்ரெடி மாசாக இருப்பான். அண்டு இவனோட சென்சேவும் இவன் தான். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருப்பான்.
அண்ட் பருட்டோட டீமோட லீடர் யாருன்னா கொனஹாமாரு. அண்ட் அந்த டீம் மெம்பர்ஸ் யாருன்னா சாட்ரா, பருட்டோ அண்ட் மிட்சுகி. ஸோ லைக் அந்த ஓல்டு டீம் 7 வந்து அப்படியே டெவலப் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் அந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் மாறும். ஃபார் ஒபிட்டோ, நருட்டோ, பருட்டோ, சாட்ரா, சகுரா அந்த மாதிரி. ஆனால் கேரக்டர்ஸ் மட்டும்தான் மாறும். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. அடுத்த ஒரு ஹாசமான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.